ஒரு சுதந்திர வேள்வி வந்துச்சுன்னு பாருங்க. 1893 சவுத் ஆப்பிரிக்காவில் பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின்ல இருந்து தூக்கி எறியப்படுகின்றார். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீ அமரக்கூடாதுன்னு. அந்த கொடூரமான அந்த குளிரில் 4 டிகிரி குளிரில் ஒரு இரவு முழுவதும் அமர்ந்து அடுத்த நாள் காலையிலிருந்து ஒரு வித்தியாசமான மனிதர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியா மாறுறாங்க. 1869 to 1893 பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அன்ஈவன்ஃபுல் லைஃப். யாருக்காவது வேலை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், ஒரு குஜராத் ட்ரேடருக்கு போய் வேலை பார்க்கணும், சவுத் ஆப்பிரிக்காவில் இங்கிலாண்டில் படிக்கணும். இதுதான் மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் அவரை மாத்துச்சு. ஆனால் சவர்கருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து ஒரு வேள்வியை காட்டிக்கிட்டே வந்தார். பிறந்ததிலிருந்து 12 வயசுல எப்படின்னு சொன்னாங்க, 14 வயசுல சொன்னாங்க. பூநூலை கழட்டியவர். யோசிச்சு பாருங்க, தான் போட்டிருந்த பூநூலை கழட்டினார். எதற்கு கழட்டினார்னா, நான் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை எதிர்க்க போறேன். அங்க நடக்கக்கூடிய நாடகத்தில் அந்த காலத்துல மேற்தட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் வந்து நாடகம் பார்க்கணும். இது வீர சவர்கருடைய ஆரம்பகால வாழ்க்கை. உடைச்சாரு. சமபந்தி போஜனம், எல்லோரும் வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு. ஏன் அப்படி இருந்தும் கூட சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக அவரே ஒரு உணவு கூடத்தை ஆரம்பிச்சார். அந்த உணவு கூடத்துல 2 முதலாளிகளை இவரே உருவாக்கினார். ஒரு பிராமின் முதலாளி உருவாக்கினாரு. ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து இன்னொரு முதலாளியை ஆரம்பித்து இருவருக்கும் 50-50% ஷேர் கொடுத்து அந்த